தேவ செய்தியின் தலைப்பு தேவனுடைய அழைப்பிற்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் விரோதமான பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கும் இயேசு கிறிஸ்துவின் தேவ ஞானம் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் இந்த உலகிற்கு அனுப்பிய நோக்கத்தில் இருந்து தவறிவிடும்படியான பல காரியங்களை பிசாசு செய்தான். அவனுடைய பல தந்திரங்களை அவருடைய ஞானத்தினால் ஜெயித்து தேவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட போய் இருக்கின்றார். அவரைப் போல நாமும் பிசாசின் தந்திரங்களை ஜெயித்து அவரோடு கூட இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே முறையில் நாமும் பெறும்படியாகத்தான் தேவன் நமக்கு வேதத்தில் மறைந்து கிடக்கிற பல காரியங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21, 22. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நான் ஜெயங்கொண்டு என்று சொல்லுகிறாரே, பிசாசினுடைய சகல தந்திரங்களையும் ஜெயித்து தேவனோடு கூட அங்க போய் இருக்கிறாரு. நீங்களும் நானும் அதே மாதிரி ஜெயம் கொள்ளும் பொழுது அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லுகிறார். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஞானத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது 14வது வசனங்கள். ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி வல்லமை என்னுடையது. அப்போ ஞானம் என்று சொல்லப்படுகிறதே தேவன் தான். ஞானம் அறிவு புத்தி என்கிறது அவர்தான். அவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருந்து அந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்து பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க வைத்தார். இன்றைக்கு எந்த மற்ற முறைகளிலெல்லாம் இயேசு கிறிஸ்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதே ஞானத்தில் தான் பிறந்தார். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஞானமும் உலக ஞானம் அல்ல. அத்தனையுமே பரத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு ஞானம். அப்படி என்றால் அவர் பிறக்கும் பொழுதே ஞானத்தில் தான் பிறந்தார். எப்படி? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 30வது 31வது வசனங்கள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய்.
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நீ கர்ப்பவதியாகி நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் சொன்ன பொழுது அந்த மரியாள் சொல்லுகிறாள் 34வது 35வது வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நல்ல கவனிங்க, தேவதூதன் சொல்கிற அவளுக்கு பரிசுத்த ஆவி உன் மேல வரும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உன்னதமானவருடைய பலன் உன் மீது இறங்கும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்படி என்றால் அவளுக்குள் உருவாக்கப்பட்ட இயேசு பரிசுத்த ஆவி மூலமாய் உருவாக்கப்பட்டார், மாமிசத்தின்படி அல்ல. நல்லா கவனிச்சுக்கிறங்க. He was created within the womb of Mary by the Holy Spirit. அப்படின்னா யார் இந்த ஆவியானவர்? ஏசாயா 11:2 அவர்தான் ஞானத்தின் ஆவியானவர், அவர்தான் ஆலோசனையின் ஆவியானவர். அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரால் உருவாக்கப்பட்ட அவர் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். அப்ப அவர் பிறக்கும் பொழுதே அந்த ஞானத்தில் தான் பிறக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கிறேங்க. அவர் பெற்றுக்கொண்ட எந்த ஞானமும் பள்ளிக்கூடத்தில் போய் படிச்ச ஞானம் கிடையாது, உலக அறிவில் பெற்ற ஞானமும் கிடையாது. எல்லா பெற்ற அத்தனை ஞானமுமே பரத்தில் இருந்து வருகிறது தான். அதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்கவே போகிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் இயேசுவை போல பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட வேண்டும். நீ எந்த அளவுக்கு உன்னை நீ கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறாயோ, நீ எந்த அளவுக்கு உன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறாயோ, நீ ஆவியானவருடைய ஒரு ஆளுகைக்குள்ளாக நீ கொண்டு வரப்படுகின்றாய். The Holy Spirit will take control over you. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவருக்குள்ள நீ வருகிறபடினால் அவர் உனக்கு ஒரு முத்திரையாக கொடுக்கப்படுகிறார். நீ எப்ப ரட்சிக்கப்படுகிறியோ, நீ ரட்சிக்கப்பட்ட அன்னையில இருந்து அவரால் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறாய். அதனாலதான் அவர் ஒரு முத்திரை. வாசிப்போம் எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்குள் முத்திரை அவருக்குள்ளாக நீ வந்து விடுகிறாய். நல்ல கவனிங்க. We never knew the importance of the Holy Spirit. We never knew that we are created by the Holy Spirit. We never knew that we come into the knowledge of Christ and we come into the knowledge of salvation through the Holy Spirit. அவர் இல்லாம it's impossible to enter into the kingdom of God. நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் இல்லாம
நீ பரிசுத்தமா வாழ முடியாது. அவர் இல்லாம நீ போதிக்கப்பட முடியாது. அவர் இல்லாம இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வர முடியாது. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு எபேசியர் 1:14, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். இது அர்த்தம் நமக்கு தெரியுமா? அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். நீ அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா? முழு பங்கு வகிக்கிறவர் ஆவியானவர். அவர் தான் உன்னை இயேசு கிறிஸ்துவோட கொண்டு போய் சேர்ப்பாரு. அப்போ அந்த ஆவியானவரால நீ உருவாக்கப்பட வேண்டும். அவர் தான் நமக்கு போதித்து நம்மளை வழிநடத்துவார். நீ எப்படி நடக்கணும், நீ என்னமா செய்யணும், எந்த அளவில் கர்த்தருக்குள்ள வரணும், உன்னை போதித்து நடத்துற அதுதான் ஞானம். only after salvation, only after being anointed by the Holy Spirit, you will be taught by the Holy Spirit. ஆசிப்போ 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உனக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது. நல்லா கவனிக்க வேணும். அது எப்போ? அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே, அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்ப நீ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப இந்த முடிவு வரையும் நிலைத்திருக்க உன்னை போதித்து வழி நடத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவர் மூலமா நீ உருவாக்கப்படும் பொழுது அந்த ஞானத்திற்குள் வருகிறாய். அந்த ஞானத்தை இயேசு பெற்றுக்கொண்டார். கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த ஆவியானவரால் அவர் உருவாக்கப்படுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ஞானத்தை, பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டார்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 30வது வசனம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். நல்ல கவனிங்க. பரலோகத்துல அவருடைய செல்ல பிள்ளையா, அவர் மடியில இருந்தவர் ஐயா, அவர் மடியில இருந்தவர் அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய தாழ்மையை குறிக்கிறது. நல்லா கவனிங்க. I am talking about the wisdom of Jesus Christ. How Jesus got the wisdom from the Lord. அந்த தாழ்மையில ஞானம் இருக்குங்கிறது யாருக்காவது தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு தன்னை தாழ்த்த தாழ்த்த கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாருங்கிறது நமக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து 2வது அவர் பெற்ற ஞானம் அவருடைய தாழ்மையில. பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே
உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள பேசேஜே வருகிறது. அவருக்குள் இருந்தது தாழ்மையின் சிந்தை. நல்ல கவனிங்க, அந்த சிந்தை நமக்கு இருக்கணும். ஏன் சொல்லப்பட்டிருக்கு? அவருக்குள் இருக்கிறது தாழ்மையின் சிந்தை. அந்த தாழ்மையின் சிந்தையில ஞானம் இருக்கிறதுன்னு வேதம் சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதி, தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. நீ தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில், அந்த தாழ்மையின் சிந்தை உள்ளவர்களிடத்திலே ஞானம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நமக்கு தெரியுமா அது? நீ உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துற, உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுமையாக்குற. நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை. உன்னை ஒன்றும் இல்லாம நீ ஆக்கும்போது ஞானத்தை கொடுப்பாரு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமை வர ஆரம்பிச்ச உடனே ஞானம் பெயரும். லூசிபர், அவனை குறித்து எசேக்கியேல் 28 எழுதப்பட்டு ஞானத்தில் சிறந்தவன், அவன் ஞானத்தில் சிறந்தவன். அவனை குறித்து ஏசாயா 14 கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அவன் இருதயத்துக்குள்ள மேட்டிமை, அவருக்கு மேல வருவன் சொல்லி நினைக்கதான் செஞ்சான். டோட்டல் ஞானம் அவனை விட்டு போயிருச்சு. இன்னைக்கு அவன் ஞானம் உள்ளவன் கிடையாது, அவன் தந்திரம் உள்ளவன். அதனாலதான் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் அவனை தந்திரசாலி என்று வேதம் எழுதியிருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டாம். நீயே உன்னை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறியா? நீயே உன்னை மேல வரணும்னு நினைக்கிறியா? நீயே உனக்குள்ள ஸ்தானத்தை யோசிக்கிறியா? அட்ரஸ் இல்லாம இருவ. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். உன்னை வெறுமையாக்கு, உன்னை வெறுமையாக்கு. நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு உன்னை வெறுமையாக்குறியோ, உன்னை அறியாமலேயே ஞானம் உனக்குள்ள வரும். நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துடைய தாழ்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். வாட் வாஸ் ஹிஸ் ஹியூமிலிட்டி இன் தி வேர்ல்ட்? அவருடைய தாழ்மை என்ன? பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தமோ, பிறந்ததில் இருந்து சிலுவையின் மரண பரியந்தமோ கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த கிருபையில் ஞானம் இருக்கு நமக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த கிருபையும் ஞானமும் இருந்துதான். லூக்கா எழுதின சுவிசேஷம்
2வது அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஞானத்தில, தேவனுடைய கிருபையில, மனுஷருடைய தயவுல அதிகமாய் விருத்தி அடைந்தாரா. ஞானம் விருத்தி அடைஞ்சிட்டே போகணும். நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள வளர்ந்திருக்கிற, how far you are matured in Christ, it shows through the wisdom. நல்லா கவனிச்சு கொள்ள வேண்டும். நீ ஆண்டவருக்குள்ள எந்த அளவுக்கு நீ வளர்ந்திருக்கிற அது ஞானத்துல தான் தெரியும். நீ கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து இருக்கிறங்கிறது ஞானத்துல தான் தெரியும், பரிசுத்தத்துல தெரியாது. நல்லா கவனிக்க வேண்டும். இயேசுவையே அறியாதவன் கூட பரிசுத்தமா இருப்பான், தெரியுமா? இயேசுவையே அறியாதவன் எறும்ப மிதிச்சா கூட பாவம் நினைக்கிறோம் உண்டு. ஆனா நீ அவருக்குள்ள வளர்ந்திருக்கியா? இஸ் இட் ட்ரூ? ஞானத்துல தான் இருக்கு. அப்போ இயேசுவுக்கு சிறு பிராயத்திலிருந்தே ஞானம் கொடுக்கப்பட்டது. அவர் அந்த ஞானத்துல வளர்ந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எப்படி அந்த ஞானத்துல வளர்ந்து வருகிறார்? அவர் தன்னை தாழ்த்தி வருகிறாரு. அவர் மனுஷ ரூபமா காணப்பட்டு தம்மை தாழ்த்தினார் வாசித்தோம். அவருடைய பிறவியே தாழ்மையில் தான் இருந்துச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால். சத்திரத்திலே இடம் இல்லையா ஐயா? ராஜாதி ராஜா ஐயா. தேவன் அவரை எங்கையா பிறக்க வைக்கிறாரு? What was his humility? சத்திரத்தில் இடம் இல்லாதபடியினால் பிள்ளையை துணியில சுற்றி முன்னணையிலே கிடத்தினார். முன்னணைனா என்ன தெரியுமா? ஆங்கில வேதாகமத்தில் he was wrapped with cloth and laid him in a manger னு சொல்லப்பட்டிருக்கும். ஆங்கில வேதம் வாசித்தீங்களா? was wrapped, துணிகளில் சுத்தி, wrapped in a cloth and laid him in a manger. மேஞ்சர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மாட்டுக்கும் குதிரைக்கும் மாட்டு தொழுவத்துல தீவனம் போடக்கூடிய ஒரு தொட்டி. தீவனம் போடுகிற தொட்டியில தான் அவரை போட்டு வச்சிருந்தாங்களா? நமக்கு தெரியுமா அவர் யாரியா? இயேசுவை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் யாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 13வது 16வது வசனங்கள். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அதை தான் யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை என்பது. வாசிப்போம் 16. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர்.
நல்ல கவனிங்க. அப்படின்னா அவர் அரண்மனையில் பிறக்கணையா? அவர் ஏரோதுடைய அரண்மனையிலையோ பார்வோனுடைய அரண்மனையிலையோ, அரண்மனையில் பிறக்க வேண்டியவரை அவரை கொண்டு போய் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்க வைக்கிறாரு. தேவனே அவரை தாழ்மையில கொண்டு வருகிறாரு. அவருடைய தாழ்மையை குறித்து ஏன் தாழ்மையின் சிந்தையின் வாசித்தோம்? தாழ்மையின் சிந்தை உள்ளவனுக்கு தானே ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய தாழ்மையை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கரற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, இடுப்புல துணியை கட்டிட்டானலே அவன் அடிமையின் ரூபம் எடுக்கிறான்னு அர்த்தம். சரியான பாஷையில சொன்னா வேலைக்காரன் அர்த்தம். இடுப்புல கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஈஸ்வருடைய கால்களை கழுவுகிறாரு. தான் கட்டி கொண்டிருந்த துணியினால துடைக்கவும் தொடங்கினார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 14வது 15வது வசனங்கள். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அந்த ஞானத்தை நீ பெறணுமா? தாழ்மையின் சிந்தை. அவர் தாழ்மையில நடந்தது மாத்திரம் இல்ல, தாழ்மையை குறித்து உபதேசிக்கவும் செய்தாரு. நல்ல கவனிங்க. ஞானம் அந்த தாழ்மையில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம். அவருடைய பிரசங்கத்துல, அவருடைய உபதேசத்துல தாழ்மை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 20வது அதிகாரம் 26 28 வரை. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். சொல்லி கொடுக்கிறாரு. நீ முதன்மையா இருக்கணும்னு நினைச்சியா, நீ வேலைக்காரனாயிரு. ஸ்தானத்திற்கு போட்டி போடாதங்கிறாரு. பியூட்டிஃபுல். வாசிப்போம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், வேலை ஏவும்படி வராமல், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்போ அவருடைய உபதேசத்துல சொல்லி கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க. நீ பெரியவனாயிருக்க விரும்பினா நீ பணிவிடக்காரனாயிரு. நீ முதன்மையானவனா இருக்க விரும்பினா ஊழியக்காரனாயிரு. வேலை செய்ய, உன் அடிமட்டத்துக்கு கொண்டு வா. நீ தாழ்த்தினாதான் மேல வரைக்கும் கொண்டு வருவாரு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம்
26, 27 வசனங்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும், பெரியவன் சிறியவனை போலவும், தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். தலைவன் பணிவிடைக்காரனை போல இருக்க கடவன். பந்து இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்து இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். பணிவிடைக்காரனாய் இருக்கிறேன். என்ன மாதிரி இருங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினே சிங்காசனத்தில் அவரோடு கூட இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ? ஐயா, பிசாசினுடைய ஒரு பெரிய தந்திரமே உன்னை இருதயத்துக்குள்ள மேட்டிமையை கொடுக்கிறது. உன் இருதயத்துக்குள்ள ஸ்தானத்தின் எண்ணத்தை கொடுக்கிறது. ஸ்தானம், அடுத்த ஸ்தானம் நான் தான். இந்த ஸ்தானத்தின் எண்ணத்தை கொடுக்கும் பொழுது நல்ல கவனிங்க, அட்ரஸ் எல்லாம் ஆக்கிடுவாரு. நமக்கு தெரியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை எவ்வளவுத்துக்கு எவ்வளவு தாழ்த்துற. உன்னை மேலமைப்படுத்துறது அவரு தான். நீயா மேல வரணும்னு நினைக்காத. அடங்கி இருக்கிறியா? 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியரே. இயேசு கிறிஸ்து தேவாதி தேவனாதான் இறங்கி வந்தாரு. நல்லா கவனிங்க. அவரை கர்த்தர் உயர்த்தும் வரை அந்த பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தார். எப்படின்னு தெரியுமா? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 49வது வசனத்தில் இருந்து, அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். ஆலயத்தை குறித்து சொல்றாரு. அவர் ஆலயத்தில் 3 நாள் இருந்ததை குறித்து சொல்றாரு. என் பிதாவுக்கு அடுத்தது முதல்ல எனக்கு அவர்தான். அவருக்கு பிரியமானதை செய்துகிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு அவர் என்ன செய்தார்? வாசிப்போம். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தாரா? இது 12வது வயசுல உள்ள சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம் எழுதப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு வயசு 12. நல்லா கவனிக்க வேண்டும். 42 வாசிங்க. அவருக்கு 12 வயதான போது, இது 12 வயசு எழுதப்பட்டது. ஐயா, அந்த பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படித்திருந்தாரே. எத்தனை வயசு வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தாரு? அது பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறதற்கு அர்த்தம். எத்தனை வயசு வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தாரு? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 3வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். 30 வயசு வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். ஐயா, எல்லா வல்லமையோடு பிறந்தவர் தான். முந்திரி கொட்டை மாதிரி வெளியே வரல. உன்னை மறைச்சு வாழ. நல்லா கவனிங்க. அவர் முன்னால உன்னை வெறுமையாக்க பழகிக்கோ.
அவர் முன்னால உன்னை தாழ்த்த பழகிக்கோ. உன்னை தாழ்த்து, உன்னை ஒண்ணும் இல்லாமாக்கு, உன்னை கனப்படுத்திடுவாரு, உன்னை மேன்மைப்படுத்துவாரு. தாழ்மையின் உபதேசம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து, விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனம் உள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்து இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பியூட்டிஃபுல்லா சொல்லி கொடுக்கிறாரு. கல்யாண வீட்டுக்கு போனா கூட முதன்மையான இடத்தை போய் தேடி உட்காராத. என் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. எப்படியெல்லாம் தாழ்மையில போகணும். உன் ஜெபம் கூட தாழ்மையில இருக்கணுமா? நல்லா கவனிக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். நல்ல கவனிங்க. பெருமையின் ஜெபம் அது. பெருமையின் ஜெபம் ஆண்டவருக்கு முன்னால வாசிப்போம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். பாவியாகிய என் மேல், வானத்துக்கு கூட கண்ணை ஏறெடுக்க துணியாம மார்பில் அடிச்சுட்டு, பாவியாகிய என் மேல் கிருபையாயிராண்டவரே. வாசிப்போம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி சென்றான். வாசிப்போம். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தாழ்த்தப்படுகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவுத்துக்கு எவ்வளவு உன்னை தாழ்த்துற, உன்னை தாழ்த்தும் பொழுது ஞானம் வரும். அந்த ஞானத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். நீ ஒரு சொப்பனத்தை கேட்டா அதுக்கு அர்த்தத்தை சொல்லுவேனே, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன்பா. ஜெயில இருந்து கூட்டு வந்திருக்கிறாங்க, பொய் குற்றம் சுமத்தி ஜெயில அடைச்சு போட்டாங்க.
இவன் ஆண்டவர் தூக்குற காலம் வந்துருச்சு. அங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. அப்படி நிப்பாட்டும் போது அவன் இவனை பெருமையா சொல்றான். நீ ஒரு சொப்பனத்தை கேட்டா அதோட அர்த்தத்தை நீ சொல்லிருவேன்னு சொல்லி உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன்பா. நல்ல கவனிங்க, வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல. பியூட்டிஃபுல் சொன்னது. நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். தேவனே என்ன நம்பி வந்து அழைக்காத ஐயா, என்னால ஒண்ணும் கிடையாது, எனக்கு சொல்ல தெரியாது. ஒரு ராஜா முன்னால வந்து நிக்கிறான், தன்னை புகழ்ந்து சொல்ல முடியும். நான் சொல்றேன் ஐயா, உங்க சொப்பனத்தை சொல்லுங்க சொல்ல முடியும். இது ஒரு சான்ஸ் அவனுக்கு. என்ன கூட்டு பிரயோஜனம் இல்லையா, என்னால சொல்ல முடியாது. நான் அல்ல, தேவன் ஐயா, அவரை செய்ய முடியும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு என் ஆண்டவரை உயர்த்துகிறாய், நீ எவ்வளவுக்கு எவ்வளவு என் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறாய், ஞானம் உனக்குள்ள வரும். 28வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். யாரு காமிச்சிருக்காவா? தேவன் காமிச்சிருக்கிறார். ஏதோ ஒரு எதாச்சியமா சொப்பனம் கட்ட நினைச்சிடாத, எங்கேயோ இருந்து வந்தது நினைச்ச அவரு காமிச்சிருக்கிறாரு. வாசிப்போம். எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒடிந்து போம். நல்ல கவனிங்க, தேசத்துல நடக்க போற காரியத்தை இந்த சொப்பனத்துக்கு மூலம் சொல்லி கொடுக்கிறான். அதை எப்படி சொல்றான் வாசிப்போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், இது தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்குதியா, தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதை குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த பார்வோனுக்கு தேவனை பத்தி தெரியாதுயா. அந்த பார்வோனுக்கு அந்த தேவனை பத்தி தெரியாது. அந்த தேவனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவர் உருவாக்கி விட்டுருக்கிறாரு. அவரை சொல்லி கொடுக்கிறான், இதெல்லாம் அவர் செய்கிறாரு. வாசிப்போம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. அந்த தாழ்மையில் உண்டான ஞானம் இது. அந்த தாழ்மையில் உண்டான ஞானம் இது தெரியுமா? 38வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவனை பற்றி தெரியாதவன் இப்ப தேவ ஆவியை பத்தி சொல்றான். ஐயா, தேவனை பற்றி தெரியாதவன், இன்னைக்கு தேவனுடைய ஆவி இவனுக்குள்ள இருக்கு. வாசிப்போம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால். யார் வெளிப்படுத்தினார் சொல்றான்? தேவன் வெளிப்படுத்தினாரு. அந்த தேவன் இதுல மகிமைப்படுவார். அதுல இந்த தேவன் மகிமைப்படுவாரு. அப்போ அவனுடைய எக்ஸ்பிளனேஷன் about the dream, the interpretation of the dream glorifies the name of the Lord. வாசிப்போம். உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன்
ஒருத்தனும் கிடையாதுயா. ஏன் இந்த ஞானம்? தன்னை தாழ்த்தினதுனால. தானியேலுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருந்தாரு. தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது 20வது வசனங்கள். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியக்கூடிய அறிவுள்ளவன். The gift of interpretation of dreams ஆக்கினா. 20வது வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 10 மடங்கு சமர்த்த. ஏன் தானியேலுக்கு இந்த ஞானம்? தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தில் இருந்து, ராஜா பெல்தஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதி உத்தரமாக, ராஜா கேட்கிற மறை பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும். நல்ல அவன் சொல்ற பதில கவனிக்கணும். ஏன் தேவன் ஞானத்தை கொடுக்கிறார் ஐயா? ராஜ சமூகத்தை பிரதி ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. யாராலையும் முடியாது. வாசிப்போம். மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். தேவன் தெரியப்படுத்துகிற காரியம் இது. இது தன்னால வந்த சொப்பனம் நினைக்காத. தேவனை சொல்றான், அவனுக்கும் தேவனை தெரியாது. வாசிப்போம். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் உமக்கு தெரிவித்தார். சொல்லிட்டு சொல்றான், உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல. நல்ல கவனிய, நான் பெரிய ஞானி நினைச்சிடாத. உயிரோட இருக்கிற எல்லாரும் பார்க்கல நான் பெரிய ஞானி நினைச்சிடாத. வாசிப்போம். அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும், உமக்கு அந்த அர்த்தம் தெரிய வரவும், உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. அதனாலதான் எனக்கு இது வெளியாக்கப்பட்டது. 45வது வசனத்தில் இருந்து, இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகா தேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். சொப்பனம் நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றால். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி, என்னது எங்கேயா கொண்டு போயிட்டாரு? தூக்கிட்டாரு ஐயா. உயிரோட இருக்கிற எல்லாரையும் பார்க்கலாம், என்னை ஞானி நினைச்சிடாத. அதனால இந்த சொப்பனம் எனக்கு சொல்லப்பட்டது நினைச்சிடாத. உனக்கு தெரியும், நீ அதை அறிஞ்சுக்கிடணும். உனக்காக அது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ எந்த அளவுக்கு அவனை தாழ்த்துறானோ, நீ தாழ்த்த தாழ்த்த ஞானம் உண்டு. உன்னை தாழ்த்த தாழ்த்த ஞானம் உண்டு.
இருதயத்துல சின்ன மேட்டியம் வந்தா கூட ஞானம் பெயரும். அல்லேலூயா.